வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 5 பெஹல்காமில் ரூமில் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சைட் சீயிங்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம பசங்க எல்லோரும் இது பேக்கேஜ் சூஸ் பண்ணலான்ட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் நிறைய இது இருக்குது, என்னென்ன இடத்துக்கு போகலாம், எவ்வளோ காஸ்ட்டுன்றதுலாம் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், இதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு, காமனான ப்ரைஸ் லிஸ்ட்டு. இது எல்லாமே வந்து குதிரையில் போகிறதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் இது. அவர்கிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க. நார்மலாக இங்கே வந்து சன்னியாக தான் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் செம்மையாக குளிருது. சோன்மார்க் குல்மார்க்கை விட இங்கே தான் வந்து நமக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது. -5-4 போயிட்டுருக்கு மார்னிங்கு. எங்களுக்கு சோன்மார்க் குல்மார்க்கில் கூட அவ்வளோ இது இல்லை. பார்ப்போம், நம்ம என்ன சூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு வேலி பாயிண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். நமக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இப்போ இல்லை. ஏதாவது சின்னதாக ஏதாவது போய் பார்த்துட்டு இது பண்ணலாம். நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க எல்லாம் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு 3 பாயிண்ட் போய் பார்க்குறதுக்கு 2500 3000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இங்கே அந்த ஷூ எல்லாமே ரெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம 2 days முன்னாடி சோன்மார்க்கில் ஸ்டே பண்ணியிருந்த அந்த வியூ வந்து இந்த மலைக்கு அப்படியே பேக் சைடு தான். ஏன்னா வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர முடியாததுனால ஒரு 130 கிலோமீட்டர் சுற்றிட்டு இந்த மலையெல்லாம் சுற்றி தான் நம்ம பெஹல்காம் வந்தோம். பெஹல்காம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம சுற்றி பார்க்கணும்னு நினச்சோன்னா இப்படியும் ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ இடம் இருக்குது. சன்னி டேவாக தான் இருக்குது, பட் ரொம்ப குளிர் அதிகமாக தெரியுது. பெஹல்காமில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் ஜர்க்கின் போடாமல் அந்த மாதிரிலாம் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம் நம்ம அடுத்து என்ன முடிவு பண்ணுறோம், எங்கே போகிறோம் என்னன்றதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், அங்கே எதுவும் எங்களுக்கு செட் ஆகலை. சைட் சீயிங் எதுவுமே வந்து பெஹல்காமில் இருக்க எல்லாமே வந்து சம்மர் பிளேசஸ் மாதிரி இருக்குது. எல்லாமே சம்மரில் போனால் தான் நல்லாயிருக்கும் போல். அதனால் வந்து இங்கேருந்து பக்கத்தில் தான் இந்த நம்ம தளபதி படத்தில் பார்த்த லியோ கேஃப் இங்கே தான் இருக்குது. லியோ படத்தில் பார்த்தது. சரி, அங்கே போகலான்ட்டு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரக் பண்ணி போகலான்னு போனோம். 1 கிலோமீட்டர் தான் க்ராஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் செம்ம டயர்டு. கொஞ்சம் நேரம் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு அந்த கேஃப் காமிக்கிறேன். எங்கே லொக்கேஷன் இருக்குது, எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குன்றதான் பின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே லியோ கேஃப்க்கு வாக் பண்ணி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது. ஸ்ரீ கௌரி சங்கர ஜி மந்திர். சூப்பராக இருக்குது இடம். பாருங்கள், பின்னாடி வியூவோட நல்லா இருக்குது. அந்த மந்தர் கோவில் பார்த்தோம்ல, அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளப் பார்க் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெஹல்காம் எல்லாமே வந்து உங்களுக்கு சம்மருக்கு தான் வந்து செட் ஆகும். சம்மரில் சூப்பராக இருக்கும். உள்ள ட்ரீஸ் பிளான்ட்ஸ்லாம் வச்சு செம்மையாக இருக்கும். நம்ம பயணம் இன்னும் முடியல. அந்த லியோ படத்தில் அந்த கேஃபை போயிட்டு பார்த்துட்டு அங்கே சாக்லேட் காஃபி குடிக்கணுன்ட்டு போயிட்டுருக்கோம். இதில் இப்போ வந்து 3 டிகிரியில் இருக்குது. ஆனால் வெயில் அடிக்குது, பட் குளிர் அப்படியே இருக்குது. பாருங்க, ஒரு பிரிட்ஜு. லோக்கல் பீப்புள்ஸ் இங்கே இவங்களோட டெய்லி லைஃப் இதுவாங்க. காலையில் குதிரையை கூட்டிகிட்டு வந்து டூரிஸ்டெல்லாம் பிக்கப் பண்ணி போயிட்டு சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படியே குதிரையெல்லாம் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இந்த சைட்லாம் வியூ. அமேஸ்மெண்ட் பார்க், மினி ஜூ எல்லாம் இந்த சைடு தான் போகும். பெஹல்காம் ஃபுல்லாக நிறைய பார்க் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்க்கு, லேவெண்டர் பார்க்கு, இங்கே ஒரு பார்க் இருக்குது, ஷெரினி பார்க். இங்கே தான் சொன்ன மாதிரி சம்மர் சீசனுக்கு தான் பெஹல்காம் செட் ஆகும். கைஸ், ஃபைனலி நம்ம தளபதி லியோ படத்தில் பார்த்த கேஃப் கிட்ட வந்துட்டோம். கைஸ், இதில் சோகம் என்னன்னா, நம்ம லிட்ரலாக
ஏமாத்திட்டாங்க. இது லியோ கேஃபே இல்லையா, அதே மாதிரி இருக்க வேற கேஃபே. ஒரிஜினல் லியோ கேஃப் பேல்காம்ல இருந்து 5 hours ட்ராவல் ஆகுமா. ஸோ சேட். லியோ கேஃப்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வேற ஒரு கேஃபை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வில்லோ கேஃப் நேமை பார்த்து நாங்கள் அதே கேஃப்னு சொல்லி நினச்சி வந்துட்டோம். பட் இது அதே மாதிரி லியோ கேஃப் மாதிரி இருக்க வேற இடம். ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த கேஃபில் தான் இருக்கும். இப்போ அங்கே ஒரு லேடி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காங்க, லேடி அண்ட் கிட்டு. அது பார்த்தீங்கன்னா எல்வி பிராண்டோட அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நமக்கு வந்து 1.5 lakhs வரும். சரி, ஏடிவி நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலீங்க அப்படின்றதுக்காக பேசணும். லாஸ்டா Camera off. Man, what you are doing, man? Show my face. Don't show my face. லாஸ்டா ஏடிவி வந்து 3,500 சொன்னாங்க ஒரு வண்டிக்கு. நாங்கள் வந்து நம்மளால கூச்சமே படாம 1000 ரூபாய்க்கு கேட்டேன். நம்மளால ஹிந்தி தெரிஞ்சதுனால அவர்கிட்ட ஏதோ பேசி 1000 ரூபாய்க்கு கேட்டு லாஸ்டா 1200க்கு முடிச்சிருக்காங்க. 3500 ரூபா சொன்னதை இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதானாலுமே பார்கெயின் தான் பண்ணாதான் இங்க நமக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணணுமோ பண்ணலாமா. 3,500 சொல்லி 1,200க்கு பேசியிருக்கோம். இப்போ வந்து டைம் வந்து 12:30 ஆகுது. 4 o'clock வரைக்கும் பேசியிருக்கோம். 4 pointsக்கு போற மாதிரி பேசியிருக்கோம். ஏடிவில போயிட்டு இருக்கோம். பாருங்க பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஏடிவில. இதுதான் பேல்காம் வேலி. இங்க பாருங்க, இங்க பாருங்க பேல்காம் வேலியில போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். பாயிண்ட்ல இருந்து பாருங்க பறக்குறாங்க. ஏடிவில இந்த மாதிரி ரைடு வேற எங்கேயும் போனதில்லை. எவ்வளோ இடத்துல ஏடிவி ரைட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே செம்மையா இருக்கு. மேலே லிட்டரலி ஸ்னோ மவுண்டன்ஸ் மேலே போவோம் நம்ம. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு நம்மளும் ஓட்டி இந்த பொலாரிஸ் ஜீப் பிராண்டோடது. இது தனியாக ஒரு பிராண்டு இந்த ஏடிவி மேனுஃபேக்சர் பண்ணுறது. இந்த இடத்த எல்லாருமே இதுதான் வச்சிருக்காங்க, பொலாரிஸோடது ஜீப் பிராண்டு. அது எப்படி இருக்கு நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், இதுதான் பஜ்ரங்கி பைஜான் மூவி எடுத்த ஸ்பாட் இது. அந்த மூவியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மூவி பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பாருங்கள். நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருந்து பாகிஸ்தானுக்கு ட்ரெயின் போயிட்டு இருந்தது. இந்த மூவியில் அழகாக காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பாருங்கள் இந்த மூவியை. பாருங்க 2 பேரும் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் தான் இவங்க 2 பேரும். அவர் வந்து புஷ்பானா ஃபயர். அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபுல் ஆஃப் ரோடாக இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல் ஆஃப் ரோட். இங்கே அந்த ஷாருக் கானோட மூவி இங்கே தான் ஷூட் பண்ணாங்களாம். அதனால பாயிண்ட் பேரே வந்து பஜ்ரங்கி பைஜான். ஓகே, பஜ்ரங்கி பைஜான் பாயிண்ட் இதுதான். இங்கே பாருங்க, இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நமக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நல்லா இருக்கு லொக்கேஷன்ஸ். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் எடுப்போம். இங்கே பாருங்க, இதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து எதுக்கு ஸ்டாப் பண்ணிங்கன்னா இது வந்து ஹண்டிங் பண்ணுற பிளேசஸ் தான். இது காட்டு மான்லாம் இங்கே இருக்குமா. இந்த இடத்துல தான் வந்து நைட்டில் ஹண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்டிங்காக இந்த பிளேஸ் தான் இது.
சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஓட்டி பார்த்தோம் அந்த வண்டியை. பவர் பிரிக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே இப்போ ஒரு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கோவில். இது மாமல்லேஸ்வரர், பேல்கமில் மாமல்லேஸ்வரர் டெம்பிள்னு ஒரு டெம்பிள். இது இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு கொஞ்சம் பழமையான கோவில் தான். இதுக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது சொல்கிறாங்க. பாருங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் மாமல்ல டெம்பிள். எல்லாம் ஹிஸ்டரி படிங்க, டிஸ்கவரி சேனல் பாருங்க. 1865 ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? இன்னும் பின்னாடி The small temple of மாமல். இது பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுங்க கோவிலுக்கு போயிட்டு பார்க்க போயிருக்காங்க. இருக்க வியூ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து மாமல்லேஸ்வரர் டெம்பிள். இது வந்து 900 years ஓல்டு டெம்பிள். இது வந்து ராஜஸ்தான்ல இருக்க மன்னர் தான் வந்து கட்டினாரா. இது இங்கே தெரியுதுல உங்களுக்கு. இது வந்து ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கு. உள்ள வந்து காசு எல்லாமே போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது வந்து நம்ம ஏதாவது வேண்டுதல் மாதிரி வேண்டிட்டு காசு எல்லாம் போட்டு வெல்த்துக்காக போடுவாங்களாம். இப்போ அப்படியே உங்களுக்கு அந்த கோவில் உள்ள போய் காமிக்கிறவாங்களா. அப்படியே முடிஞ்சுதான் போனோம். இது அப்படியே ஒரு உள்ள வாங்க. சிவன் டெம்பிள் இருக்கு. இவங்க தண்ணி சொட்டுற மாதிரி அழகா வச்சிருக்காங்க. தண்ணி சொட்டிட்டே இருக்கு சிவன். ரொம்ப பழமையான கோவில்ன்றது உள்ள நல்லா கிளியரா தெரியுது. ரொம்ப பழமையான கோவில் தான் இது. கண்டிப்பா பேல்கம் வந்தா விசிட் பண்ணி பாருங்க மறக்காம. ஓகே, ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நல்லா இது பண்ணாங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து 1200 பேசி முடிச்சோம்ல. 3500 சொன்னாங்க. 3500 சொல்லி 1200க்கு பேசி முடிச்சு இங்கே போயிட்டு வந்துட்டோம். இங்கே போட்டில் நேம் போட்டு தராங்க. இது ஒரு மெமரிஸ்க்காக வாங்குறோம். இங்கே நம்ம பேர் போட்டு ஒன்று வாங்குறோம். இந்த போட்டு தான். இதில் நம்ம கேட்குற நேம் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நம்ம நேம் கேட்டிருக்கோம். அது வந்து ஓட்டிட்டு இருக்காரு. நல்லா ஓட்டிருக்காங்க. நல்லா பண்றாங்க. 150 rupees தான் சொல்றாங்க. இது நாங்கள் வந்து அதுலேயும் பேசி தான் வாங்குவோம். எப்படியும் நம்ம பசங்க எல்லாரும் வாங்குறாங்க. அதை பேசி வாங்குவோம். அங்கே நம்ம அந்த போட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பானிபூரி சாப்பிடலாம். இந்த ஊரில் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் சொன்னார். அந்த கார்த்தி நண்பர் தான். வேற யாரு? நான் தான். இப்போ அவரே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் அவரை நம்பிதான் வாங்கியிருக்கோம். சாப்பிடுங்க, சாப்பிடாமலே சொல்லாதீங்க. ஸ்வீட்லாம் போட்டு தர சொல்றான். நல்லா இருக்கும் தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு பிளேட் வந்து 12 பீஸ் இருக்குமா, 50 ரூபாவும். அடுத்தது இது கேட்டிருக்கோம், பேல்பூரி கேட்டிருக்கோம். பேல்பூரி சாப்பிட்டு இங்கே ஒரு ஃபன் ஒன்று நடந்தது. அது வந்து நீங்கள் நம்மளே ஏமாத்த பார்க்குறாங்க. என்ன நடந்ததுன்றத நாங்கள் போகும்போது சொல்கிறோம். பேல்பூரி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு. பேல்பூரி வாங்கியாச்சு. பானி தண்ணி தாண்டா தெரியுது. பேல்பூரின்ட்டு பானி தண்ணி ஊற்றி கொடுக்குறான் அதில். ஆனால் இங்கே வந்து இது பானிபூரி சூப்பராக இருந்தது. பேல்பூரி எப்படி இருக்கு? இவ்வளோ குளிர்லையும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பேல்பூரி எப்படி இருக்கு? பேல்பூரியா? ஏன்னா குர்குரேலாம் வருது. புளிப்புல கொஞ்சம் பொரி கம்மி. லெமன் தண்ணி எடுத்து ஊற்றணும். பேல்பூரி அப்போ ட்ரை பண்ணாதீங்க. இங்கே வந்தா பானிபூரி மட்டும் ட்ரை பண்ணுங்க. பானிபூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால பானிபூரி ட்ரை பண்ணுவோம் எப்பவுமே. நமக்கு ஒரு ஸ்கேம் நடந்ததுன்னு சொன்னல, அது என்ன ஸ்கேம்னா,
பானிபூரி கடையில் பானிபூரி கேட்டேன் எத்தனை பானிபூரின்னு 12 பானிபூரி 50 ரூபான்னு சொன்னாங்க. 50 எவ்வளோன்னு கேட்டா 50 50 ஓகே நாங்கள் வாங்கிட்டோம். சரி நாங்க 3 பேரு 4 பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் 4 சாப்பிட்டேன். அதுக்கு அடுத்து பொன்ராஜ் 4 கொடுத்துட்டான். பானிபூரி தான் நம்ம நாத்து தான். ஓகே. அதுக்கு அடுத்து மணி போயிட்டு 2 சாப்பிட்டான். 2 கொடுத்தவனே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான். முடிஞ்சிச்சுன்றானா? முடிஞ்சிருச்சுன்னு எங்கேயானா இல்ல முடிஞ்சிச்சு 12 முடிஞ்சிச்சு அப்படின்னு. நாங்க என்ன பண்ணோம், vlog பண்ணிருந்தோம். ஓகே. அதனால அந்த வீடியோ எடுத்து போட்டு காமிச்சு இல்ல வேலை எடுத்து ஃபுல்லா எண்ணி அதுக்கப்புறம் அவங்க எடுத்து பேசி அந்த 2 பானிபூரி வாங்க. சொன்னது ஒண்ணு நடந்துக்கிறது ஒண்ணு. ஆமா, ஏமாத்துறாங்க நம்மள. ஆனா இது போடலாமா ஸ்கேம் இருக்கு, தயவு செய்து பாத்து வாங்க. இந்த மாதிரி நடக்குது. பானிபூரில என்னங்க ஸ்கேம்? 2 பானிபூரிக்குலாம் நம்மள ஸ்கேம் பண்றாங்க. பானிபூரில ஸ்கேம் பண்ண ஒரு பெரிய மட்டர்ல பண்ணுங்க கொஞ்சம் மாதிரி. அதுவும் தான் எங்களுக்கு தாலியில பண்ணாங்களே. தாலியா எடுத்தானுங்களே எங்களை. தாலியிலயே ஸ்கேம் பண்ணாங்க, பானிபூரிலயே ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அடுத்து சாப்பிட போறோம், அங்க என்ன ஸ்கேம் பண்ண போறாங்க பாப்போம். உங்களுக்கு அப்புறமா சொல்றோம், அப்புறம் அப்டேட் பண்றோம். பை பை கதம். 5 நாளைக்கு அப்புறம் நம்ம இந்தியன் ஃபுட் மசாலா தோசை ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஊரில் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி நம்ம ஊர் தோசை மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன அவர் முழிக்கிறத பார்த்தா, இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்றத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நல்ல ஒரு லஞ்சு 5 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்துக்கோங்க. பேல்கமில் நம்ம நல்ல ஒரு இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்லாம். மசாலா தோசை, நெய் தோசை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்களே ஒரு 5-6 நாள் கழித்து அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டுருக்கோம். நம்ம பேல்கமில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரூம் வந்துட்டோம். நேற்று வந்து அதே பிரிட்ஜ் இது தான். இங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே முடிச்சுட்டு ரூம் போக வேண்டியதுதான். எங்கே போகலாம் டிசைட் பண்ணுறாங்க. திருப்பி இப்படியே ஊர் உள்ள எங்கேயா சுற்றலாமான்ட்டு போயிட்டு சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ரூமுக்கு. இதோட நாளைக்கு என்ன பண்ணுறோன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ இதோட முடிக்கலாம். ஓகே, பாய்.